ஸோ சபைக்கு என்னென்ன ரிவார்டு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பரலோக அழைப்பு. ஓகே. ம். சபையின் அழைப்புல தேவன் கொடுக்குற அழைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெவன்லி காலிங். ஓகே. ஹீப்ரூஸ் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம். 3:1 3:1. இப்படி இருக்க படிங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே சொல்லி பார்க்கிறோம். சகோதரர்களே சொல்லும்போது சகோதரிகளும் சேர்த்துதான். ஓகே. ஹெவன்லி காலிங் சொல்லி பார்க்கிறோம். இதனால்தான் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல இது பவுல் சொன்னது. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 19 இருந்து படிக்கலாம். 19, 20, 21. எங்க மத்தேயு 6? மத்தேயு 6ல. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது போதும். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் அது சொல்ல வர்றது. பாத்தீங்கன்னா, உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்குதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். சொல்லும் போது என்னதுன்னா, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அப்போ உங்க இருதயம் வந்து அங்கதான் இருக்கும் சொல்லி வந்து இங்க மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுல நம்ம வந்து மேலோட்டமா படிக்கிறது வந்து இது மேலோட்டமா படிக்கிறது. இதோட உள்ள ஆழமா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, எதுக்காக பூமியில ஒருத்தர் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறாரு? வாட் இஸ் த ரீசன்? தனக்காகவும் தன்னோட பிள்ளைகளுக்காகவும் தனக்காகவும் தன்னோட பிள்ளைகளுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக, ஃபியூச்சருக்காக. ஓகே. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மார்க் 8ஆம் அதிகாரத்துல 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஓகே. அப்ப என்ன சொல்ல வராரு? இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன புரியுது இந்த வசனம்? தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்கிறவன் சொல்லும்போது தன் எதிர்காலத்தை செக்யூர் பண்றான். ஓகே. ஃபியூச்சரை இந்த பூமியில செக்யூர் பண்ற ஆளு அதை இழந்து போவான். ஓகே. என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் இந்த பூமியில இருக்கிற லைஃப வந்து இழக்கிறவன் மெய்யான ஜீவனை வந்து பற்றிக்கொள்வான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சபையின் அழைப்புல வந்து அந்த ரிவார்டை வந்து பெற்றுக்கொள்வான் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து அப்போஸ்தலன் பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், எல்லாருமே செஞ்சது. ஓகே. பூமியில வந்து வாழ்ந்த காலத்துல என்ன பண்ணாங்களாம்? பரதேசிகளா வாழ்ந்தாங்களாம். ஓகே. இவன் ஆபிரகாமே என்ன பண்ணாராம்? தேவன் தரும் நகரத்துக்காக என்ன பண்ணாராம்? தன்னை அந்நியரும் பரதேசியமா சுத்தி திரிந்தா சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல. பாத்தீங்கன்னா இந்த செக்யூர் சொல்ற அந்த இதுவே எண்ணமே வந்து என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சபையின் அழைப்புல இருக்க மக்களுக்கு இருக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் சொல்ற நான், என் குடும்பம், என் குட்டி சொல்ற அந்த குடும்பம் குட்டி எதுவுமே இருக்காதான். அதனாலதான் இதுக்கு முதல் வசனத்துல என்ன போட்டிருக்கு? பின்பு அவர் ஜனங்களையும் தன்னுடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ அவன் என்ன பண்ணுவான்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். இப்ப என்னைய வந்து அதை வெறுக்காத விட்டால் எனக்கு பாத்திரமான அல்ல சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா தன்னைத்தான் வெறுத்து, உலகம் என்ன சொல்லுது? உன்னை நீ நேசி, லவ் யுவர் செல்ஃப் சொல்லுது. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு?
டினை யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப், டினை யுவர் செல்ஃப். அப்படியே எக்ஸாக்ட்லி உலகத்தோட ஆப்போசிட். ஓகே, சோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மத்தவங்களை நேசிக்க முடியும், மத்தவங்களை நம்மள காட்டுல பெருசா நினைக்க முடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? அவருடைய சுயநலத்தை சாராதபடிக்கு அவர் என்ன பண்ணாரா? நம்மளுக்காக மேலந்து இறங்கி வந்தாராம் காப்பாத்துறதுக்கு. ஓகே, தன்னையே வெறுமையாக்குனார் சொல்லி பாக்குறோம் மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்கு. சோ எங்க இருக்குன்னா 2ஆம் வசனத்துல இருந்து 1ஆம் வசனத்துல இருந்து படிக்கலாம். 1-4. எங்க சொன்னீங்க? பிலிப்பியர் 2:1-4. இல்ல 3ல இருந்து படிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை வாதினால்னா என்னது? வாதினால் அப்படின்னு என்ன சொல்றது? செல்ஃபிஷ் ஆம்பிஷன். ஓகே, பாருங்க, அவுட் ஆஃப் செல்ஃபிஷ் ஆம்பிஷன். ஓகே, இல்லனா வீண் பெருமைகள்னால். ஓகே, கன்செப்ட். அப்ப பாத்தீங்கன்னா ஆம்பிஷன்னால என்னது? செல்ஃபிஷ் தான். ஒரு கோல் வச்சிருக்கீங்க இந்த பூமியில, எந்த ஒரு கோல் வச்சாலுமே இட் இஸ் a selfish ambition தான். ஓகே, do not do nothing out of selfish ambition or vain. எல்லாவற்றையும் நம்ம யோசிக்கும் போது எல்லாமே பண்றது என்னதுன்னா, எங்க உங்க இருதயம் இருக்கோ, எங்க உங்க பொக்கிஷம் இருக்கோ, அங்கே உங்க இருதயம் இருக்கும். நம்ம பொக்கிஷம் வந்து பூமியில இருந்ததுன்னா, அந்த ஆம்பிஷன் மேல இருந்ததுன்னா, நம்ம இருதயம் எங்க இருக்கும்? அந்த கோல் மேலதான் இருக்கும். ஓகே, அந்த கோரே பாருங்க, எல்லாமே மாறும். ஓகேவா? பார்க்கும்போது வீண் பெருமை சில பேர் பண்ணுவாங்க. ஓகே, அதனால சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஆம்பிஷன் இருக்கும். அது நல்லதுதான். உலகத்துல கேட்டீங்கன்னா ஆம்பிஷன் இருக்கிறது நல்லதுதான். ஆம்பிஷன் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். ஆனா நம்மளோட ஆம்பிஷனே மாறிடுச்சு. பரலோகத்தை எப்படியாவது அந்த குடிவா இந்த இயேசு கிறிஸ்துவ சபையா மாறுறதுதான் அந்த ஆம்பிஷன். ஓகே, அதனாலதான் என்னதுன்னா சொல்ல வர விஷயம் என்னதுன்னா, இந்த மாயைக்கு, இந்த உலகமே ஒரு மாயை. இது வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டு, மேட்ரிக்ஸ் வேர்ல்டு மாதிரி தான் இது. இந்த மாயைக்கு கீழ்பட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, தேவ புத்திரர்கள் ஒரு நாள் வந்து வெளிப்பட போறாங்க. அதனாலதான் இந்த மாயை வந்து என்ன பண்ணும், இந்த மாயான காரியங்கள் எல்லாம் கலந்து போகும் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இந்த மாயை வந்து நம்ம என்ன பண்றதுன்னா, நம்ம கண்முன்னாடி நிக்கிறதுனால இதான் உண்மை சொல்லி தெரியுது. ஓகே, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதோ அத இருதயத்துல இருந்து நம்ம வந்து மனக்கண்கள், அதனாலதான் நிறைய இடத்துல வந்து மனக்கண்கள் திறக்க கடவுது, மனக்கண்கள் திறக்க கடவுது சொல்லி சொல்றாங்க. இப்போ பவுல் 1 எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, அவங்களுடைய மனக்கண்கள் திறப்பதாக சொல்லி பவுல் ப்ரே பண்ணுவாரு. ஓகே, அது கூட பாத்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Let your heart be enlightened. Enlightened என்னது? கௌதம புத்தா மாதிரி enlightened, புரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இருதயமே என்ன ஆகணும்? புரிஞ்சிடணும். அதுக்காக நான் ப்ரே பண்றேன் சொல்லி பவுல் ப்ரே பண்றேன் எபேசு சபைக்கு. சோ அதே மாதிரியே இந்த பிரேயர் வச்சு நம்ம ப்ரே பண்ணலாம். தேவனே எனக்கும் வந்து இந்த மனக்கண்களை திறக்குங்க சொல்லிட்டு அவருடைய மகிமை இங்க சொல்ல வரதெல்லாம் பாருங்க. ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம அழைத்த அழைப்பின் மகிமை என்னதென்றும். ஓகே, he has called you the riches of his glorious inheritance. என்னது? நம்ம குடியிருப்பு, inheritance, நம்ம கொடுக்க போற சொத்து எல்லாமே என்னதென்றும். ஓகே, incomparable greatness for us who believe. incomparableனா என்னது? அத கம்பேரே பண்ண முடியாது. சோ இப்போ ஒரு சாபத்துக்குள்ள இந்த உலகமே இப்படிப்பட்ட மகிமையில இருந்ததுன்னா, நம்மளுக்கு மகிமையே தெரிஞ்சதுன்னா, அப்போ உண்மையான ஆசீர்வாதமான உலகம் எப்படி இருக்கும்?
அது பூமி. ஓகே, இதுவே வந்து பரலோகத்துல இருக்கிற தேவனுடைய மகிமை எப்படி இருக்கும்? ஓகே, அதனாலதான் வந்து ரோமர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, ரோமன்ஸ் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மகிமை கனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் அப்படின்னா என்னது? அவங்க நெவர் கிவ் அப். ஆனா என்ன பண்றாங்க? they are seeking glory, honor and immortality. அவங்க யோசனைகள் வந்து என்ன இல்ல, பூமியை நோக்கி கிடையாது. எல்லாமே என்ன இருக்கு? glory, honor and immortality. glory, honorனா என்னது? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார்னா என்னது? ராஜாவா வைக்கிறது. ஆதாம வச்சார்ல, அங்க என்ன வந்தது? glory and honor. glory, honor வந்தாலும் என்ன வருது? இங்க ராஜா வைக்கிறது. அப்ப நம்மள எங்க கொண்டு போறாராம்? அவரோட சிங்காசனம் பக்கத்துல குறை வைக்கிறாராம். எல்லா நாமத்துக்கும் மேலாக கிறிஸ்து உயர்த்தப்பட்டார்ல, அவரோட கூட நம்மள சிங்காசனத்துல குறை வைக்கிறாராம். அந்த மகிமையில கொண்டு வர்றது, அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அண்ட் இம்மார்டாலிட்டி. மார்டாலிட்டி கிடையாது, இம்மார்டாலிட்டி. ஓகே, he will give eternal life. என்றென்றைக்கும் அவங்க வாழ்ந்து இருக்காங்களா? ஓகே, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யற மக்களா இருந்தது. ஓகே, அவ பார்க்கும்போது இம்பார்ட்டன்டான வேர்ஸ் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னதுதான். இங்க 19, 20, 21 என்னதுன்னா, எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இத வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ராங்கா நம்ம புடிச்சுக்கிட்டு, நான் எப்படி நான் அந்த பொக்கிஷத்தை சேர்க்கணும், அப்போ எதிர்காலத்தை நான் இந்த ஃபியூச்சரை வந்து இந்த உலகத்துல வைக்க கூடாது. என் நோக்கம், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வந்து பரலோகத்துக்குரிய அந்த இது கோலை குறிச்சுதான் இருக்கு. ஓகே, என் ஆம்பிஷன் வந்து அது குறிச்சு இருக்கு. அதுல பிலிப்பியர்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா, நான் வந்து எதையும் செல்ஃபிஷ் ஆம்பிஷன் பண்ணாதபடிக்கு எல்லாத்துலயும் என்ன பண்றேன்? rather in humility value others above yourself. ஓகே, மற்றவங்களை, சபை மக்களை, ஓகே, இல்ல மற்றவங்களை எல்லாருமே என்ன பண்றாங்க? என்னைய காட்டிலும் மேன்மை உள்ளவர்களா நம்ம ஏற்றவங்களா இருக்கிறேன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, முக்கியமா விசேஷமா சபை மக்களை சொல்லி பாக்குறோம். நாட் லுக்கிங் டு த ஓன் இன்ட்ரெஸ்ட். என்னோட ஓன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்காக நான் பண்ணாதபடிக்கு, பட் ஈச் ஆஃப் யூ டு பி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த அதர். அப்ப அர்த்தம் என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் வந்து வரங்களை கொடுக்கும்போது என்ன கொடுத்தாரு? சுவிசேஷம் பரவறதுக்காக கொடுத்தாரு, சபை பக்தி விருத்தியாக கொடுத்தாரு. அப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டதுன்னா, அது ஒண்ணு தேவனோட வார்த்தை சாட்சிக்காக, ஓகே, அவரோட வார்த்தை மகிமைப்படுறதுக்காக, ஓகே, தேவனுடைய நாமம் தெரியறதுக்காக சொல்லி பாக்குறோம். ரெண்டாவது விஷயம் எதுக்காக கொடுக்கப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா, சபை மக்கள் பக்தி விருத்தி அடையறதுக்காக. அப்போ ரெண்டு வகையிலுமே நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு சாட்சியா இருக்கிறோம். இங்க நம்ம மகிமைப்படுறதுக்காக நம்ம என்ன பண்ணல, இங்க பண்ணல சொல்லி பாக்குறோம். ஓகே, எல்லாத்துலயும் நான் என்ன பண்றாங்க? தேவன் தான் சாட்சியா இருக்கா சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ நம்ம ஹியூமிலிட்டியோட நம்ம வந்து தேவனுடைய காரியங்கள் நம்ம செய்யும்போது, நம்ம மகிமைப்படாதபடிக்கு செய்யும்போது நம்ம உண்மையுள்ள மக்களா இருக்கும். எப்படி யோவான் 7ஆம் அதிகாரம் 18 சொன்னபடி, பிதாவின் சித்தத்தை வந்து, பிதாவை வந்து மகிமைப்படுத்துற சொல்ற ஒருத்தன் வந்து என்ன பண்றானா, அவன் உண்மையுள்ளவனா இருக்கானா, அவன் இடத்துல அநீதி இல்லை. ஓகே, எவன் ஒருவன் தன்னை மகிமைப்படுத்துறானோ அவன் என்ன பண்றாங்கன்னா பொய்யனா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஏன்னா அவங்கள மகிமைப்படுத்துறாங்க. சோ இந்த கான்டெக்ட் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து, அல்டிமேட் கோல் என்னதுன்னா, தன் ஜீவனை ரட்சிக்காதபடிக்கு அது இந்த பூமிக்குரிய ஜீவனை இழந்து போற மக்களாகவும், நம்ம மெய்யான ஜீவனை வந்து பெற்றுக்கொள்ள மக்களாகவும் நம்ம ஓடணும். அதுக்கு முக்கியமான காரியம் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னபடிக்கு நம்மளோட இருதயத்தை வந்து அந்த கோல் மேல வைக்கணும். பரலோக அழைப்பு. ஓகே, எங்க உங்க இருதயம் இருக்கோ அங்கே எங்க உங்க பொக்கிஷம் இருக்கோ அங்கே உங்க இருதயம் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பரலோக அழைப்பு. இந்த எபேசியன்ஸ்ல என்ன வசனம் பார்க்கணும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும். 2ஆ 1? எபேசியர் 2 3ல இருந்து 2 பார்த்தோமா? இல்லையே, 2 3ல இருந்து படிச்சீங்க. எஃபிஷியன்ஸா சாரி, நான் பிலிப்பியர் படிச்சு சொல்லிட்டேன். எஃபிஷியன்ஸ் 1 18ல இருந்து 18. வைத்தனாலே தனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று இங்கதான் மனக்கண்களை திறக்கிறார். ஆமா, வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்றேன். வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம பரலோக வாசியா, பரலோக அழைப்பு இருந்ததுன்னா நம்ம இந்த சரீரத்துல போக முடியுமா? முடியாது.
முடியாது. அப்ப நம்மளுக்கு எந்த சரீரம் தேவைப்படும்? பரலோக சரீரம். பரலோக சரீரம் தேவைப்படும். ஓகே, ஆவிக்குரிய சரீரம் தேவைப்படும். அதுதான் எங்கே பார்க்கலாம்னா வந்து 1 கொரிந்தியர் 15 15ல ஃபர்ஸ்ட் 50ஆம் வசனம் படிக்கிறோம். என்ன போட்டிருக்கு? சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்திகரிக்க மாட்டாது. அடி உள்ளது அடியாமை சுதந்திரிக்க மாட்டாது. சுதந்திரிக்க மாட்டாது. அடி உள்ளது அடியாமையை சுதந்திரிப்பதில்லை. அழிவுள்ளது சொல்லுவது இந்த மாம்சமும் ரத்தமும் அழிவுள்ளது. இது அழியாமையை சுதந்திரிக்க முடியாது. அழியாமை சொல்லும்போது இங்க யூஸ் பண்ற வார்த்தை பாத்தீங்கன்னா அர்த்தனேஷியா, அர்த்தருஷியா சொல்ற வார்த்தை எல்லாம் இங்க வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏற்கனவே நம்ம பாத்துருக்கோம்னு நினைக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15 அர்த்தருஷியா அதெல்லாம் இவரு அலெக்ஸோட இதுல பார்த்தேன். அது அர்த்தனேஷியா பார்த்தோம். இம்மார்டாலிட்டி இது வேறயா? அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் வந்து இது எடுத்திருந்தேன். அப்போ வந்து இதை ஸ்பெசிஃபிக்கா இதை மட்டும் பார்த்துருந்தேன். என்னன்னா இம்மார்டாலிட்டி சொல்லி வராதிங்க, என்னதுன்னா பெரிஷபிள் இம்பெரிஷபிள் சொல்லி வரும். ஓகேவா? இதுக்கான வார்த்தை என்னதுன்னா அர்த்தருஷியா. மொத்தம் 8 வாட்டி வரும். இங்க வர இடத்துல பாத்தீங்கன்னா டைட்டஸ் 2:7 இருக்கு பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் படிச்சு டைட்டஸ் இல்ல, டைட்டஸ் 2:7 இருக்கும். இன்னொரு இடம் 2 தீமோத்தேயு 1:10 இம்மார்டாலிட்டிக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகே, ஆனா இதுக்கான அர்த்தம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இன்கரப்டபிள், இன்டிஸ்ட்ரக்டபிள். ஓகே, அத வந்து நீங்க வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள், படைக்கவே இது பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சரீரமா. ஓகே, இங்க தேவதூதர்கள் வந்து என்ன ஆயிடுறாங்க, அவங்க வந்து கண்ட மரணம் அக்னி கடல்ல போட்டு சாத்தானும் தூதர்கள் என்ன பண்றாங்க, அக்னி கடல்ல போட்டுறாங்க சொல்லி போகிறோம், அழிஞ்சிடுறாங்க. ஆனா இந்த மக்களை வந்து அழிக்கவே முடியாதான், இம்பெரிஷபிள் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் பெரிஷபிள் இன்டு இம்பெரிஷபிள். இப்ப தேவன் ராஜ்யத்திலயும் பாத்தீங்கன்னா வந்து உயிர்த்தத மீது எல்லாருமே என்ன பண்றாங்க, நல்ல ஒரு சரித்தோட வராங்க. பரலோகத்துல இருக்க ஏஞ்சல்ஸும் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சரித்துல இருக்காங்க. ஆனா அவங்களாம் அழிக்க முடியும், அவங்க எல்லாம் பெரிஷபிள். ஓகே, ஆனா இங்க வந்து என்னது, இவங்கள இம்பெரிஷபிள் பாடி, அதான் பயங்கரமான பாடி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தனேஷியா, அர்த்த ரஷ்யா சொல்ற வார்த்தையை சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது பாக்குறோம். பாத்தீங்கன்னா மாம்சமும் ரத்தமும் போக முடியாது. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும், ஆவிக்குரிய ஒரு சரீரத்துல வரணும். அது என்ன சரீரம் சொல்லி பாத்தீங்கன்னா இது ஏஞ்சல்ஸோட சரீரம் கிடையாது. இது யாரோட சரீரம் சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரமா. அவருக்கு புது சரீரம் கொடுக்கிறாரு. எங்கன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21. ஃபர்ஸ்ட் 20 படிங்களா? அது வந்து என்னதுன்னா நம்மளோட குடியிருப்பு எங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, பரலோகத்தில் உள்ளது. குடியிருப்புனா என்னது, நம்ம சிட்டிசன்ஷிப் பரலோகத்துல கொடுத்தாச்சுப்பா, இந்தியா சிட்டிசன்ஷிப் கிடையாது, இல்ல இந்த உலகத்துல இருக்க சிட்டிசன்ஷிப் கிடையாது. 20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, பட் our citizenship is in heaven and we await a savior from there. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் வந்து நம்மள என்ன பண்ணுவாராம், கூட்டு போறாராம். எங்க, அவர் இருக்கிற இடத்துக்கே. அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம இங்க வரலாம். எங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 இல்ல 3 வரைக்கும் தான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, 2000 வருஷமா என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? சூப்பரான ஒரு இடத்த வந்து கட்டிட்டு இருக்காரு. ஓகே, ஸ்தலத்தை. என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி சொல்லும் போது என்னது? பூமி ஒரு வாசஸ்தலம், மனிதர் குடியிருக்காக இருக்கிற வாசஸ்தலமா இருக்கு சொல்லி. ஆனா இங்க என்னதுன்னா, கிறிஸ்துவுடனே கூட மகிமையில இருக்கிற மக்கள், ஓகே, கிறிஸ்துவோட சரீரம் எப்படி மகிமையின் சரீரத்துல இருக்கிற மக்கள் வழியே நம்மளும் அங்க இருக்க போறோமா. சோ அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எதுனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றான், நான் வந்து உங்களை வந்து கூட்டு போறேன். ஓகே, ஐ வில் கம் பேக் அண்ட் டேக் யூ டு பி வித் மீ. ஓகே, so that you also may be where I am. நான் இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க சொல்லி சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்து கொடுத்த ப்ராமிஸ் சபைக்கு. ஓகே, நான் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கூட்டு போற சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அவர் வருவதற்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பவுல் சொல்றாரு சொல்லி பாக்குறோம். 21, ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை சரீரத்திற்கு ஒப்பாக மாற்ற மறுரூபப்படுத்துவார். என்ன சொல்றாங்க? will transform our lowly bodies. நம்ம அற்பமான சரீரத்தை அவருடைய வார்த்தை இருக்கா, யாருடைய? இயேசு கிறிஸ்து எந்த சரீரத்துல இருக்காரோ அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய், மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் நம்ம மாத்துவோம். பாத்தீங்கன்னா இந்த பாடி கிடையாது, ஆவிக்குரிய சரீரம் சொல்லி சொல்லப்படல. என்ன போட்டிருக்கு? will be like his glorious body. மகிமையின் சரீரம் சொல்லி பாக்குறோம். இந்த மகிமைனா ராஜாக்கள் கொடுக்கப்பட்டது. ஓகே, அதுல அவ பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா வர இடம் வேற பிரிவு பண்றோம். ஸ்பெசிபிக்கான ஒரு இடம் உங்களுக்கு, நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன் ஸ்பெசிபிக்கா. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சரீரத்தின் மேன்மைகள் சொல்லி பாக்குறோம். இதுல இன்னும் சில நிறைய காரியங்கள் இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலேயே நம்ம என்ன பாக்குறோம்னா 53 படிங்க, இல்ல 51 படிச்சிருங்க. அது எப்ப எப்படி நடக்கும் சொல்லி சொல்லுவாங்க. அத ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமைப்பொழுதிலே, கடைசி எக்கால சொல்லும்போது சவுண்ட் ட்ரம்பெட்ட சொல்லி பார்க்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் பறித்துக் கொள்ள வேண்டும். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? அர்த்தரஷ்யா சொல்ற வார்த்தை. ஓகே, ரோமர் 2:7 நம்ம படிச்சோமா? அர்த்தரஷ்யா இம்மார்டாலிட்டி வந்துதா? மகிமை, கனம், மகிமை, அழியாமை, இம்மார்டாலிட்டி வந்துதா? அந்த இடத்துலதான் அர்த்தரஷ்யா சொல்ற வார்த்தை வருது. இந்த என்ன சரீரம் சொல்லி பாத்தீங்கன்னா அழிவில்லாத சரீரம், இன்டிஸ்ட்ரக்டபிள். ஓகே, அது டிஸ்ட்ராயா பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சரீரத்தை வந்து கொடுக்குறாரு. ரைஸ் இன் இம்பெரிஷபிள், இயேசு கிறிஸ்துவோட வருகையில. ஓகேவா? அப்புறம் பெரிஷபிள் must clothe itself with imperishable, mortal with immortality. இங்க வர mortal with immortality. இந்த perishable must clothe itself with imperishable and mortal with immortality சொல்லும்போது இங்க வந்து அர்த்தராசியா வருது. ஓகே, immortality. ஓகே, பாத்தீங்கன்னா then the saying is certain will come true, death has been swallowed up in victory சொல்லி பார்ப்போம். சோ இங்க நம்ம அப்படியே இந்த வசனத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு அர்த்த வசனம் அடுத்தது இங்க வந்து என்ன போட்டிருக்கு? இம்பெரிஷபிள் சொல்லி போட்டிருக்கா. இதுக்கு என்னது? அர்த்தரத்தோஸ், இம்பெரிஷபிள், இன்டிஸ்ட்ரக்டபிள், இம்பெரிஷபிள், இன்கரப்டபிள். ஓகே, சோ அன்டிகேயிங். அர்த்தரத்தோஸ் சொல்ற வார்த்தையை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 8 வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. ஓகே, சோ இதே போல நம்ம இம்மார்டாலிட்டி நம்ம பார்த்தோம்னா அது 3 வாட்டி தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எங்க வருதுன்னா 54 வருதுன்னு நினைக்கிறேன். 53 இருக்கு. மார்டல் வித் இம்மார்டாலிட்டி, அர்த்தனஷியா சொல்றது. இது பாத்தீங்கன்னா தேவனுக்கு இது இருக்குது. 1 தீமோத்தேயு 6:16.
தம் ஒருவராய் சாகாமை உள்ளவர். ஓகே, அந்த அர்த்த லேஷியா சொல்ற வார்த்தை தம் ஒருவராய் சாகாமை உள்ளவர். அப்படிப்பட்ட மகிமைய தேவன் என்ன பண்றாரு, சபைக்கு கொடுக்குற வச்சு பார்க்கிறோம். இம்மார்டாலிட்டி, இம்பெரிஷபிள், இன்கரப்டபிள், அன்டிகேயிங் சொல்லி நீங்க சொல்லிட்டே போலாம். அந்த சரீரம், மகிமை சரீரம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னு யோவான்லயே நம்ம படிக்கிறோம். எல்லா ஆட்களுமே எழுதியிருக்காங்க இத பத்தி. சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அவருக்கு ஒப்பாய் யார் வரம்பது? இயேசு கிறிஸ்து வரம்பது. அவருக்கு ஒப்பாவே நம்ம இருப்போம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய் ஆயிட்டார் சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து. அது எங்க படிக்கிறோம்? அப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல, ஹீப்ரூஸ் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா அவர் வந்து நவ் கிரவுண்ட் வித் க்ளோரி அண்ட் ஹானர் சொல்லி போகிறோம். ஏன்னா பிதாவின் வலது பக்கத்துல வந்து போய் வந்துட்டார் அவர் செய்து முடிச்சதுனால. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த க்ளோரி அண்ட் ஹானர் முடிசூட்டப்பட்டார். ஓகே, கிரவுண்ட் வித் க்ளோரி அண்ட் ஹானர் இயேசு கிறிஸ்து. அதே மகிமையின் கனத்தை நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு ஒப்பாய் நம்ம மாறுறோம் சொல்லி பாக்குறோம். அதான் நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 2ல படிக்கிறோம். அவர் வரும்போது ஓகே அவருக்கு ஒப்பாய் நம்ம இருப்போம் சொல்றதுதான் when he appears, Christ appears பாக்குறோம். ஓ, இந்த சரீரமே வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்படுது. அழியாமை, இம்பெரிஷபிள், ஓகே, அன்டிகேயிங் சொல்ற சரீரமா இருக்கு சொல்லி பாக்குறோம். இப்போ பரலோகத்துக்கு போறோம், சரீரம் குளோரியஸ் பாடியா மாற்றப்படுது சொல்லி பாக்குறோம். ஓகே, இது 2 பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். சோ இன்னும் கண்டினியூ பண்ணலாமா நம்ம? ஓகே, அடுத்தபடியா நம்ம பாக்குறது என்னதுன்னா இது தேவனுடைய சிங்காசனத்துக்கு வரது பஸ்ல உட்கார்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேதுரு வந்து கேக்குறார், we have left everything to follow you சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்றாரு? எல்லாவற்றையும் நாங்க விட்டுட்டு பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பேதுரு வந்து சொல்றாரு. உண்மையில எதுவும் கிடையாது, உங்களுக்கு உங்களோட ரிவார்ட் எல்லாம் மறுமையில தான் அப்படின்ற மாதிரி. ஆமா, 27. ஓகே, படிங்க இது 27 28. மத்தேயு 27 மத்தேயு 27 தானே? மத்தேயு 27 கிடையாது, மத்தேயு 19 27 28. அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளும். எப்ப பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாத்தையும்? மறுஜென்ம காலத்திலே. அதான் இங்க இதுவே இங்க பூமியில கிடையாது. ஏன்னா இங்க குடியிருப்பு இங்க பூமியில செத்தா நீ என்ன பண்ணுவ? நீ வந்து பூமியை தான் நோக்கி பார்த்துட்டு இருப்ப. ஓகே, எனக்கு இவ்வளவு சொத்து வந்திருக்கு சொல்லிட்டு. ஓகேவா? உங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது, உங்கள் பொக்கிஷங்களே பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அப்ப என்ன ஆகுது? எல்லாமே அங்கதான் கொடுக்க போறது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாராம். ஓகே, இந்த த்ரோன் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும் பாக்குறோம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட
உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்ன பண்றாங்க? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சீட்டு இருக்கு, அதுல ஒருத்தர் யாருக்கு வந்திருக்காருன்னா பிதாக்கு வந்திருக்காரு. ஓகே, அவரோட வலது பஸ்ல யாருக்கு இருக்கா? கிரைஸ்ட் இருக்காரு. ஓகே, அவருடைய ரைட் சைடுல யார் இருக்கா? சபை. சபை இருக்கு. சபை மக்கள் ஏகப்பட்ட பேர். ஓகேவா? பாத்தீங்கன்னா ஒரே சீட்டு அவ்வளவு பெருசா இருக்கா. நான் ஜெயம் கொண்டு எவ்வாறு பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல, ஓகே, நான் என்ன பண்றேன்? ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்துக்கு நான் அருள் செய்யறேன். I will give the right to sit with me on my throne, just as I was victorious and sat down with my father on his throne. எவ்வளவு டைரக்டா இருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஜீவி, படைக்கப்பட்ட ஒரு ஜீவி என்ன பண்ணுது? அவ்வளோ படைத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து படைச்சவங்களை பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்மள கிரியேட்டட், நம்மள வந்து பொறுமத்தியஸ் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏலியன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்மள படைச்சவங்களை பாக்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த உலகத்துக்கே. பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரியறது, அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஓகே, எப்படி வேணா குறுக்கடா கூட இருந்திருக்கலாம். ஓகே, ஆனா அப்படி இல்லாதபடிக்கு ரொம்ப அன்புள்ள தேவனா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவரும் சரி, அவர் குமாரனும் சரி, அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா மனுஷனோட இருதயத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இல்ல. நம்ம பார்த்தோம்னா வந்து அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. சிங்காசனத்துல போற வரைக்கும் என்ன பண்றாரு? பிதாவும் சரி, குமாரனும் சரி இடம் கொடுக்குறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, தள்ளி உள்ள நீ யாரா என் கூட வந்து உட்கார்றது சொல்லி சொல்லல. ஓகே, சோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாராள மனமா அது நம்ம பாக்குறோம். அதனாலதான் வந்து பிதா பத்தி சொல்லும்போது கிரைஸ்ட் சொல்றாருன்னா அவர் நல்லவர் பா அப்படின்னு சொல்றாரு. என்னை காட்டிலும் பா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அது யாக்கோபுல தான் படிக்கிறோம், ஜேம்ஸ்ல. என்னதுன்னா அவரு ஜோதிகளின் பிதா, எல்லா நன்மையான ஈவும் என்ன பண்றாரு? கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கா சொல்லி போறோம். ஓகே, எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் 17ல எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் அபவ். ஓகே, கமிங் டவுன் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் ஹெவன் ஆஃப் லைட்ஸ் who does not change like the shifting shadow. ஓகே, பாத்தீங்கன்னா நன்மையானது. யோசிச்சு பாருங்க, இதுல எனக்கு ஒரு இது இருக்கும். என்னதுன்னா நிறைய பேர் வந்து தனக்கு பிரச்சனை வந்தவொன்னா தேவன் கிட்ட வந்து வேண்டுவாங்க, தேவனே என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லிட்டு. ஓகே, தேவனே எனக்கு வந்து எதிர்காலத்துல எனக்கு இந்த மாதிரி வேணும் சொல்லி நிறைய கேட்பாங்க. ஓகே, என்னதுன்னா தேவன் தன்னுடைய குமாரன் என்று பாராமல் நம்மளுக்காக கொடுத்தவரு நம்மளுக்காக வந்து என்னென்ன செய்யணும் சொல்லி அவருக்கு தெரியாதா? நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அவருக்கு? நம்ம வாழ்க்கைக்கான ஃபுல் பர்பஸ் நம்மள அவர் தான் தெரிந்து கொண்டாரு, இந்த சத்தியத்தை கொடுத்திருக்காரு, இவ்வளவு பெரிய அழைப்பை கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம நன்றி செலுத்துறது மட்டும் தான் நம்மளோட வேலை தவிர நம்ம கேட்கறது நம்ம வேலை கிடையாது. கேட்கறது எல்லாமே யார் பார்த்துப்பா? தேவன் பார்த்துப்பாரு. நம்மளோட இருதயத்தின் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நம்ம சும்மா பேசலாம், ஆனா நம்மளோட மைண்டோட கான்சியஸ்னஸ் படி நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தேவன் பார்த்துப்பார். என் வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அது எப்பயுமே நன்மையதான் பண்றாரு. ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவர்கிட்ட இருந்து நன்மையான ஈவு மட்டும் தான் வருது இல்ல. அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் பட்ட படிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தீர்மானத்தின்படி சொல்லும்போது என்னது? அவருடைய பர்பஸ், அவருடைய வில், அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு சகலமும் என்ன இருக்கு? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். சொல்லும்போது எல்லாமே காட் பாத்துக்கிறாரு இந்த பூமியில. அதான் கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ல ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன்.
25 இருந்து படிங்க. 6:25. மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இந்த அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தார்கள் அல்லவா சொல்றதுக்கு அர்த்தம் என்னது? அவைகளை பார்க்கலன்னா இந்த ஆகாயத்து பறவைகள் சொல்ற பறவைகளை பார்க்கல நீங்க விசேஷமானு சொல்லி சொல்றாங்க. அதுக்கான புரிதல் என்னது? விசேஷித்தவர்கள்னா அதை விட ஒருபடி அது அவைகளை ஆண்டு கொள்ளும்படி தானே நம்மளை படைச்சாரு. சொல்றாரு ஒரு மனுஷனா நீ இருந்தாலே நீ அதை காட்டிலும் விசேஷமான ஆள். ஏன்னா உனக்காக தான் என்ன பண்ணாரு, அதையே வந்து உண்டாக்கினார். எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணிட்டு அவங்க பசங்களை வந்து கூட்டு வர மாதிரி ஆதாமேவல கூட்டு வர உனக்காக தான் எல்லாம் படைச்சது. நீ விசேஷமான ஆள்பா, தேவன் பார்த்துக் கொள்வார் சொல்றாரு. அதுலயும் நம்ம இன்னும் விசேஷமான இருக்கலாம். இப்பொழுது தேவனோட புத்திரரா நம்ம வந்து இருக்கோமா சபையின் அழைப்புல இருக்கவங்க. ஓகேவா? அப்போ எவ்வளவு விசேஷம். ஓகே, அதனாலதான் நீ கவலைப்படுறதுனால நீ வந்து ஒரு மூலம் உன் லைஃப்ல வந்து ஒரு அவர் நீ ஆட் பண்ண முடியுமா சொல்லி கேக்குறாரு. ஓகே, கவலைப்பட்டு நீ அதனால அதை பத்தி கவலைப்படாத, இந்த பூமிக்குரிய காரியங்களை பத்தி. ஓகே, ஆகாயத்து பறவைகள் கவலைப்படுதா, தேவன் பார்த்துக் கொள்வார் சொல்லி சொல்றாரு. ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா 28 வசனம் படிங்க, அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பம் வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். ஓகே, இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என்னது, இப்போ தேவன் எனக்கு வந்து இது பார்த்துக் கொள்வாரு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனா அது தப்பு. தேவன் பார்த்துக் கொள்வாரு, ஆனா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். எதுக்கு? இந்த சட்டை கிடைக்கணும், சாப்பாடு கிடைக்கணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். அப்படி பண்ண தேவையில்லை. நீ இது கவலையே படாத, நீ வேலையை பாரு. ஓகே, எந்த வேலையை பாரு? என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் சாட்சியாரு. அந்த வேலையை பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உனக்கு என்ன வரணுமோ அது செய்வாரு காடு சொல்லி பார்க்கணும். சோ அப்படிப்பட்டதுதான் வந்து இங்க நான் முக்கியவாசி கிரைஸ்ட் சொல்ல வர்றது. ஓகேவா? நம்ம எதுல இருந்து இது வந்தோம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இருந்து வந்தோம். அப்போ அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குமா? ஓகே, அவங்க என்ன பண்றாங்க? பிதா வந்து அன்பு கூறுறவங்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த திட்டத்துக்கு ஏற்ற படிக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகமே ஒரு மாயை தானே. ஃபர்ஸ்ட் அந்த ஃபேப்ரிக் அந்த வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாயை வலைக்குள்ள நம்ம வந்து சிக்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம அவுட் சைட்ல இருக்கிறோம். ஓகே, அதனால உலகத்துல இருந்து பிரித்தெடுத்தீர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். எங்க சொல்றாருன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 15, 16, 17. நீங்கள் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உன்னுடைய வசனமே சத்தியம். வெயிட் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 15ஆம் வசனத்துக்கும் 16ஆவது வசனத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்வது, நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். முதல் வசனத்துல வந்து மரணத்தை பத்தி பேசுறாங்களா? உலகத்துக்கு உண்டான மரணத்தை பத்தி பேசுறாங்க. முதல் பகுதி. இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா அவங்க பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் வேண்டது நீங்க வந்து அவங்கள வந்து உலகத்துல இருந்து எடுத்துடுங்க. நான் இப்ப போறேன்ல, உலகத்துல இருந்து போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல, என் கூடயே வந்துட்டோம் சொல்லி நான் சொல்ல வரல. அவங்க உலகத்துல இருக்கட்டும், ஆனா தீமை உங்களுக்கு வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஓகே, பூமியில இருந்து அவங்க இருக்கணும். ஓகே, காத்துக்கொள்ளுங்க சொல்லி சொல்றாரு. அடுத்தது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தார் அல்லாதது போல, இந்த உலகம் என்னோடது கிடையாது. அவங்களும் உலகத்தார் அல்ல. ஏன்னா சத்தியத்தினால என்ன பண்ணிட்டேன் சொல்லி அவங்கள உலகத்துல இருந்தே பிரிச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஓகே, சோ இந்த வசனம் தான் நம்ம எங்க பார்த்தோம்? அவர்களுக்காக நான் என்னை நானே பரிசுத்தமாக்கிறேன்னு சொல்ற வசனம் எங்க பார்த்தோம்? 19 ஞாபகம் இருக்கா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எபிரேயர்ல 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 2. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். ஓகே, பரிசுத்தம் செய்யறவர் யாரு? கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்பட்டவர்கள் யாரு? சபை. ரெண்டு பேருமே வந்து ஒரே குடும்பமா இருக்காங்க. யாரால உண்டாக்கப்பட்டாங்கன்னா பிதானால உண்டாக்கப்பட்டாங்களா இந்த குடும்பமா. ஓகே, ஒரே சரீரமா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சேம் ஃபேமிலி ஆயிட்டாங்க. ஏன்னா அதனாலதான் என்ன ஆயிட்டாங்க, ஜீசஸ் வந்து அவங்கள பிரதர் சொல்றாராம். ஏன்னா இது இவங்கள யாரு? தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகளை வந்து மகிமையில கொண்டு வரணும். அதான் வந்து தேவனுடைய சித்தமா இருக்கு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா இதுதான் யோவான் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். ஓகே, என்ன நானே மகிமை இது பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லும் போது பிரித்தெடுக்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஓகே, பரிசுத்தப்படுத்துறவர் யாரு? கிறிஸ்து. அதனால எல்லா பாடுகள் வழியா என்ன பண்ண வேண்டியது இருந்தது? அவர் உபத்திரத்தின் வழியா போக வேண்டியது சொல்லி பாக்குறோம். எல்லா வகையிலும் அதான நம்ம இங்க பரிசுத்தப்படுறது வந்து நம்ம பாக்குறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமாக்குறவரும் ஆக்கப்படுறவங்களும் சொல்லும்போது கீழே மகிமையின் இவரை வந்து அதுக்கு மேல இருக்கிற வசனம் 11 அதுக்கு முந்தின வசனம் படிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சபையின் பிள்ளைகள், சபை அவருடைய பிள்ளைகள் மகிமையில் கொண்டு வர்றதுக்காக அவர்களுடைய கடைசி ரட்சிப்பின் அதிபதியை ரட்சிப்பின் அதிபதி யாரு? கிறிஸ்து. உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஓகேவா? அவரு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு சொல்றது இந்த வார்த்தை. அதனால அத பரிசுத்தப்படுத்துறவரும் பரிசுத்தம் ஆக்கப்படுறவங்களும் சொல்லி போட்டிருக்கு. இங்க இயேசு 7ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம்? அவர் ஒன்னும் மறிக்கல, இந்த பாடுகள் வழியா ஒண்ணு போல. அதுக்கு முன்னாடிதான் என்ன பண்றாரு? என்னை நானே பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சஃபரிங் வழியா என்ன பண்றாரு? போறாரு. So that he himself will be purifier for them சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம். சோ அப்ப பார்க்கும்போது உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் யாரு? சபை. அதனால்தான் நம்ம வந்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? 1 பேதுரு 1 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு
எழுதுகிறதாவது கிருபையும் தெரிந்து சமாதானமும் கொள்ளப்பட்ட ம். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பரதேசிகளுக்கு, பரதேசினா ம்ஹ்ம். என்னது? ம்ஹ்ம். ஒண்ணும் இந்த இல்ல உலகத்தார் கிடையாது. ம். ம்ஹ்ம். யூ ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஓகே. ம்ஹ்ம். ம்ஹ்ம். எலெக்ட், தெரிந்து கொள்ளப்பட்ட. ம்ஹ்ம். யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பாருங்க. தெரிந்து ம். கொள்ளப்பட்ட பரதேசி. ம். ம்ஹ்ம். இது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி ம்ஹ்ம். தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மத்திய ம்ஹ்ம். 24ஆம் அதிகாரம் 30, 31 வந்து கூட்டு போறாரு சொல்லி பார்க்கிறோம். படிங்க ம்ஹ்ம். அத. மத்திய 24, 30, 31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் அவ்வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ம். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இதுதான் வந்து நம்ம இன்னொரு இடத்துல படிக்கிறோம். 1 கொரிந்தியர் ம்ஹ்ம். ம்ஹ்ம். 15ஆம் அதிகாரம் ம்ஹ்ம். 23. 1 கொரிந்தியர் ம். 15, 20. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே. நம்ம இங்க என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அப்போ தன்னால் ம்ஹ்ம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ம்ஹ்ம். வானத்தில் ஒரு முனை கொண்டு மறுமுனை வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரதேசிகள். ம்ஹ்ம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் சொல்லி பார்க்கிறோம். ம். ம். அவங்களே தெரிந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் 24ல பாத்தீங்கன்னா பின்பு முடிவு வரும். ம். ம். முடிஞ்சிருது. ம்ஹ்ம். அப்ப பாத்தீங்கன்னா பரதேசிகளை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போயிட்ட ம். பிறகு என்ன ஆகுது? பூமியில வந்து எப்படி நோவா எடுத்துட்டு போயிட்டாங்களோ, எப்படி ம். லோத்து எடுத்துட்டு போயிட்டாங்களோ, ம். நோவாய் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். ம்ஹ்ம். லோத்து நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். ம்ஹ்ம். எடுத்துட்டு போயிட்ட பிறகு என்ன ஆகுது? அழிவு, ம்ஹ்ம். உலகத்தின் முடிவு. அதான் இங்க பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். 24ல ம்ஹ்ம். வசனத்துல உலகத்தின் முடிவு. ஓகே. பின்பு என்ன ஆகும்? புதிய வானம் புதிய பூமி வந்துட்டு ம்ஹ்ம். நீதி வாசமா இருக்கும் உலகம் வந்து ஆரம்பிக்குது சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ம். சோ இதுதான் அந்த பேட்டர்ன் ஆஃப் ஓகே. திங்ஸ் நடக்குது சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ம்ஹ்ம். இதுல இன்னொன்னு வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கிரைஸ்ட், பின்பு ம்ஹ்ம். அவருடையவர்கள் ம். யாருன்னா சபை வந்து என்னதுன்னா மறுரூபமாக்கப்பட்டு ம்ஹ்ம். கிறிஸ்துவனை வந்து பரலோகத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். இதுல வந்து எக்ஸைல், பரதேசி, இந்த ரோமர் நான் படிக்கணும்னு சொன்னேன். ம். ரோமன்ஸ் 11 ம்ஹ்ம். நிமிஷம். கவர்மெண்ட் ஆஃபீஸர் இது கிடையாது. 11 கிடையாது. 12 நினைக்கிறேன். 12 1, 2 மட்டும் படிங்கப்பா. ரோமர் 12 1, 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாரு? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னதான் இப்போ நம்ம ஒரு லம்ப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாரா, அவருக்கு என்று தெரிந்து கொள்றாரு. யாரு? தேவனுக்கு என்று தன்னுடைய பிள்ளைகளா. இயேசு கிறிஸ்து எப்படி வந்து தெரிந்து கொண்டாரோ, அவர் வந்து அவரோட செயல் வேலை செய்யறதுக்கு வந்தாரோ, அதே போல அவரோட பிள்ளைகளை தெரிந்து கொள்றாரோ. அவ முழுக்க முழுக்க நம்மளுடைய வேலை என்னது? நம்மளோட நோக்கம், எண்ணம், யோசனை எல்லாமே என்னதான்? அவரை சார்ந்ததாவே இருக்கணுமா? ஓகே. ஜீவ பலியா அதெல்லாம் பிரிஸ்டர், உலகத்திலிருந்தே பிரிஸ்டர் முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. சிட்டிசன்ஷிப் கிடையாது, குடியுரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே. இந்த உலகமும் நம்மளும் கிடையாது. நம்ம அப்படியே கம்ப்ளீட்லி இந்த உலக மக்களே கிடையாது. ஒரு புதிய சிருஷ்டி உருவாக்குறாரு ஹெவன்லி காலிங்க்கு. அதுவும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சிருஷ்டி, இம்பெரிஷபிள் பாடியில, இம்மார்டல் பாடியில கொண்டு வரதுக்கான தேவனோட அழைப்பு இருக்கா. அதனால இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைய லிவிங் சாக்ரிஃபைஸ் தான் முடிஞ்சிச்சு. ஒரு சாக்ரிஃபைஸ் தான் நம்ம இது பண்றோம். எதுக்குன்னா தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி வாழணுமா. அப்படி படிங்க. ஹோலிங் அண்ட் ப்ளீசிங் டு காட். இதுவே ட்ரூ அண்ட் ப்ராப்பர் வர்ஷிப் சர்வீஸ். நீங்கள் செய்யறதுக்கு புத்தி உள்ள ஆராதனை சொல்லி பார்க்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த வசனம் படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த
ஒத்த வேஷம் தெரியாமல் சொன்ன தேவனுடைய பாத்தீங்களா பாயிண்ட்? ம்ஹும். ஒத்த வேஷம். ஏன்னா உலகமே ம்ஹும். வந்து ஒரு ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு. ம்ஹும். ஓகே, ம். மேல இருந்து சர்ன்னு போயிட்டு இருக்கு. யூ ஆர் டிரைவிங் ஆப்போசிட் டைரக்ஷன். ம்ஹும். ம்ஹும். ரிவருக்கு அந்த தண்ணிக்கு ஆப்போசிட்டா நீங்க வந்து ம்ஹும். போகணும். கண்டிப்பா வந்து உங்களை பிடிச்சி இழுக்கும் ம்ஹும். உள்ளதான். ஆனா அதுக்கு ஆப்போசிட் தான் போய் ஆகணும். இதான் ம்ஹும். அழைப்பு. ஓகே, ஒத்த வேஷம் ம்ஹும். தெரியாமல் ம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஓகே, என்ன சொல்றாங்க? நீங்களே இதை விளக்குங்க. ம்ஹும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அவரோட வில் என்ன அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, இதை புரிஞ்சுக்கிட்டதுனால உங்களோட மனசு வந்து புதுசா இருக்கு அப்படின்றாங்க. புதுசா ஆயிடணும். ம்ஹும். ஓகே, ம். ரினியூடு, ம். டிரான்ஸ்ஃபார்ம் பை ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். ம்ஹும். மைண்ட் எல்லாமே இருக்கு. அந்த ம். மைண்டை நீங்க என்ன பண்ணணும்? ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணணும். ம்ஹும். பழைய துருத்தில புதிய ம். இதை ஊத்த முடியாது. ம். புதிய துருத்தில பழைய இதை ஊத்த முடியாது. ம்ஹும். ஓகே, ரெண்டு கிழிஞ்சிரும். அப்ப என்ன ம். பண்றாரு? இயேசு கிறிஸ்து சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிடுவாரு எல்லாத்தையுமே. ம்ஹும். ம். ஓகேவா? அப்போ புது துருத்தில புதிய திராட்சை ரசம் ஊத்த முடியும். ம்ஹும். அது மாதிரி உங்க மைண்டை வந்து புதுசா ரினியூடு, ம். சேஞ்ச், கம்ப்ளீட்லி சேஞ்ச் டு ம்ஹும். பரலோக அழைப்பின் மகன். ஓகே, ம். புத்திரி ஸ்வீகாரத்தின் மகன் சொல்ற அந்த இதுக்கு வந்து நீங்க மாத்திக்கோங்க. சபையின் அழைப்பு ம்ஹும். மாத்திக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்ஃபார்ம் ம். ஆயிட்டு நீங்க உங்க பேட்டர்ன் ஆஃப் லைஃப் வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ முடியாது. ஓகே. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒன் ஹூ வாண்ட் டு பில்ட் ம்ஹும். a tower. ம்ஹும். எங்கன்னா லூக்கா 14ஆம் அதிகாரம். ம்ஹும். 14ல காஸ்ட் ஆஃப் பீயிங் எ டிசைபிள் 25ல இருந்தே படிங்க. ம்ஹும். பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் என் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பாருங்க என்ன சொல்லிட்டார் டைரக்டாவே. ம்ஹும். வெறுக்காவிட்டால், ஓகே, ஈவன் their own life, ஓகே, டினை அது பண்ணலனா யூ cannot be my disciples சொல்றாரு. அடுத்தது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கண்டிப்பா வந்து சிலுவைனா என்னது? பாடுகள் இருக்கு. என்னோடு கூட பாடுபட்டால் என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள் சொல்ற வசனமும் இருக்கு. ஓகேவா? அதன்படி என் கூட நீங்க வந்தாதான் இந்த சுவிசேஷத்தின் காரியங்கள் எல்லாம் அவமானம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அது பண்ணாதான் நீங்க அந்த மகிமைக்குள்ள வர முடியும். ஓகேவா? அடுத்தது 28. ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாதவர் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பிரயாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கும் தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பான். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிறது போல தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தன் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஆனவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்கான். வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஓகே, அவ பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ரோமர்ல நம்ம பார்த்ததுனாலனா கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஓகே, உங்களுக்கு ஒரு ஏது எல்லாத்தையும் காலி. விட்டல் எனக்கு பாத்திரம்லாம் இருக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி வந்து நம்ம முடியுமா முடியாதா சொல்றது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே,
அது நம்ம ஓடுறதுக்கு ஓகேவா இல்லையா சொல்லிட்டு அது வரைக்கும் நம்மள வந்து கொண்டு வந்து விட்டுறாரு. ஜஸ்டிஃபைடு, குளோரிஃபைடு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் நம்ம பார்க்கறோம். ஓகே, அவன் பார்க்கும்போது இக்கால பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானதல்ல சொல்லி எங்க இருக்கு வசனம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஓகே, ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா மகிமைகள் பயங்கரமா இருக்கு. ஓகேவா? ஆனா பாடுகள் இருக்கு. எல்லாத்தையும் விடணும். ஓகே, கமிட்டடா இருக்கணும், சின்சியரா இருக்கணும். அந்த ஹோல் அந்த எடுத்த அந்த அழைப்புக்கு நம்ம பாத்துறவங்களா உண்மையா நடந்து கொள்ளணும். ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து டு ஃபினிஷ் வரைக்கும். ஓகேவா? அப்படி நம்ம பண்ணலன்னா, நம்ம இந்த பூமிக்காக நம்ம பண்றோம்னா, ஏசா வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளா இருக்காராம். பாத்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14ல இருந்து 17. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தம்னா என்னது? இங்க சொல்ற வார்த்தை சொல்லி போகிறோம். கான்செக்ரேட்டட், சாங்டிஃபைடு. அப்படின்னா என்னது? கான்செக்ரேட்டட், சாங்டிஃபைடுனா என்னது? எக்ஸாம்பிள் என்னது? பிரித்தெடுக்கப்படுறது, செட் அபார்ட் சொல்லி போகிறோம். ஒரு சாங்டிஃபிகேஷன்னா ஒரு பிரிச்சு எடுக்கிறது. அப்போ உலகத்துல இருந்தே பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா வாழுங்க. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது, கான்செக்ரேட்டட், பிரிச்சு எடுக்கிறது. சாப்பாட்டுல இருந்து கொஞ்சம் பகுதியை வந்து பிரிச்சு எடுக்கிறது. ஓகே, கான்செக்ரேட்டட், செப்பரேட்டட் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க சொல்ல வர அந்த ஹோலினஸ் அதை எதை குறிக்குது? ரோமர் 12:1-2 செட் அபார்ட். ஓகே, பேட்டர்ன் ஆஃப் தி வேர்ல்ட் வாழாதபடிக்கு நீங்க லிவிங் சாக்ரிஃபைஸ், சேஞ்ச் ஆஃப் மைண்ட், கம்ப்ளீட்லி வேற, நீங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பீப்புள் சொல்றதா நம்ம இங்க பாக்குற இந்த ஹோலினஸ் குறிச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இது சொல்றாங்க, அப்படி நீங்க இந்த கிரேஸை விட்டு நீங்க ஃபாலோ ஆயிட்டீங்கன்னா அது எப்படி ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப 16ல சொல்றாங்க, 16-17 அதை படிங்க. 16-17 ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருந்த. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இதுக்கு அர்த்தம் என்னது? என்ன சொல்ல வராதீங்க? ஒன்ஸ் தவறி போயிட்டாங்கன்னா அவங்களால திரும்ப வர முடியாது அப்படின்றாரு. அது உண்மையான இன்னரிட்டன்ஸ் வந்து பார்க்கும்போது அவன் வந்து என்னடா இது, நான் இவ்வளவு பெரிய இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஏசாவை போல ஆயிடும் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அவன் தான் வந்து சேஷ்ட புத்திர பாகத்தினோட இது ஆளு, அவருதான் வந்து அந்த ப்ராமிஸ் வரணும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு தான் சுவிசேஷம் வந்து ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த கேப்ல? இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல இருந்து
இயேசு கிறிஸ்து 2ஆம் வரை வரைக்கும் இருக்கிறது தான் இந்த சபையின் அழைப்போட கேப்பே. அந்த கேப்குள்ள நம்ம இருக்கிறோம். அதுல சுவிசேஷம் நம்ம கேட்டுட்டோம். உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கு. பிசாசு வந்து உலகத்தை மறைச்சிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அநேகர்களுக்கு காது இருந்தும் கேட்காதபடிக்கு, கண்ணு இருந்தும் பார்க்காதபடிக்கு ஆயிடுச்சு. அது வேணா படிச்சிடலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். ஓகே, 11, 12, 13. 13 தானே? 13வது அதிகாரம். 13ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். சரி. இது 11 படிங்க. 11 படிச்சுட்டு 13 படிங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கும் அருளப்படும். அவர்களுக்கும் சொல்லும்போது அது யாரு? சீஷர்களுக்கு சொல்றாங்களா? அவர்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு. அவர்களுக்குன்னா சீஷர்களை தவிர மொத்தவங்களுக்கு. அவங்க இஸ்ரேல் மக்கள் தானே. இயேசு கிறிஸ்து யார்கிட்ட போதிச்சுட்டு இருக்காரு? காணாமல் போனா இஸ்ரேல் மக்களுக்கு தான் போதிச்சுட்டு இருக்காரு. அப்போ மக்களுக்கு வந்து சொல்லும்போது பீப்புள், ஓகே, பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இஸ்ரேல் மக்களா இருந்தாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாலும், இந்த சபையின் அழைப்புல அவங்க என்ன பண்ணப்படல? தெரிந்து கொள்ளப்படவில்லை. உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. அப்படி சொல்லிட்டு 13 சொல்றாரு பாருங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாலே அவர்களோட பேசுகிறேன். ஓகே, உணர்ந்து கொள்ள முடியாது. அடுத்து படிங்க 14. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். காதால கேட்டும் நீங்க உணர மாட்டீங்க, கண்ணால கண்டும் உணராதிருப்பீர்கள். அப்படியே இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி ஆக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை சொல்லி இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு 16 படிங்க. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இப்போ அதே போல நம்மளுடைய கண்கள் காண்கிறதுனாலும் நம்மளுடைய காதுகள் கேட்கறதுனாலும் நம்ம இருதயம் உணர்றதுனாலும் we are blessed, பாக்கியம் உள்ளவைகள். ஓகே, இந்த பிளெஸிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏசா வந்து மிஸ் பண்ணது. பிளெஸிங் அறியாதனால தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான். அதான் யார் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ அவங்க தான் 30, 60, 100 பலன் தர முடியுது. ஓகேவா? அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் வந்து அங்க இதா வராங்க. இத வந்து உற்று நோக்கிறதுக்காக யாரு காத்திருந்தாவான்? தீர்க்கதரிசிகளா பார்த்தாங்களாம். 17ஆம் வசனம் நம்ம 1 பேதுருல படிச்சோம் பாத்தீங்களா? அதே இது 17ல இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, தீர்க்கதரிசிகள்லாம் தேவனால் செலக்ட் பண்ணப்பட்ட மக்கள். எலியா, எலிசா, ஏனோக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தானியலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தாவீதா இருக்கட்டும். ஓகே, நீதிமான் தாவீது, ஓகே, யோபு, இவங்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டும் அவங்களால என்ன பண்ண முடியல, இது பெற்றுக்கொள்ள முடியல. இங்க வந்து ஆசைப்படல இந்த மக்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மக்கள் ஆசைப்படல, அவங்க உணராதபடிக்கு அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது சொல்லி பார்க்கிறோம். இங்க ஆசைப்பட்ட மக்களுக்கும் என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல சொல்லி பார்க்கிறோம். ஆனா உங்களுக்கோ கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பாக்கியவான்கள். சோ நம்ம என்ன பண்றோம், 2 எக்ஸ்ட்ரீமே பாக்குறோம். ஒன்னதுன்னா இந்த அழைப்பின் மேன்மை என்னன்னு சொல்லி பாக்குறோம், நம்ம பாக்கியவான் சொல்றதை பாக்குறோம். ஓகேவா? அதே நேரத்துல இந்த ஓட்டத்துல வந்து பாடுகள் இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா வந்து உங்க போக்கஸ் எல்லாமே என்ன பண்ணும், இந்த பூமிக்குரியதா இருக்க முடியாது. இருந்ததுன்னா நீங்க கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றுங்க, டினை யுவர் செல்ஃப். அப்பதான் நீ இந்த பண்ணாதான் கோல் அச்சீவ் பண்ண முடியும். எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டாரு. ஓகே, இது எல்லாத்தையும் காட் என்ன பண்றாராம், நம்மளுக்கு புரிய வச்சிடறாரு. தெய்யையும் விருப்பத்தையும் வில்லு எல்லாத்தையுமே புரிய வச்சிட சொல்லி பார்க்கிறோம். நம்ம மைண்ட் ரினியூ ஆயிட்டு அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்கிறது தான் நம்மளுடைய வேலை. சோ இதோட நம்ம முடிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்னும் பார்க்க வேண்டியது என்னதுன்னா, அந்த அடாப்டேஷன் ஆஃப் சன் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் தேவனை பார்க்கறது, நித்திய ஜீவனு, சோ இன்னும் சில காரியங்கள் இருக்கு. ஆனா மோஸ்டா நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 hour கிட்ட இருக்கும்.
நெக்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றோம்? இதுல இது இஸ்ரவேலுக்கு இது நீதி பிரமாணத்தை பத்தி பேசணும் அப்படின்றும் ஒரு டாபிக் போட்டு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இது வந்து மகிமைகள் நம்ம இது பார்த்துட்டோம்னா, இது முடிஞ்சிச்சுன்னா, அது நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தான் மகிமையில இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் டாபிக் இருக்கு. இதுலயே 30 மினிட்ஸ் டாபிக் இருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்றோம் நெக்ஸ்ட்? மகிமையில இப்ப நெக்ஸ்ட் வந்து அடாப்டேஷன் ஆஃப் சன் புத்திர ஸ்வீகாரத்தை பார்க்க போறோம். அதுதான் கொஞ்சம் நிறைய தேர்ட்ல குமாரர்கள், குமாரத்திகள், புத்திர ஸ்வீகாரம், அது எல்லாத்தையும் நம்ம ஒரு வருஷமா நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே ஓகே சரி, நாளைக்கு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிப்பா, நாளைக்கு இது பண்ணலாம். ஏதாவது क्वेश्चंस இருக்கா ஜெபின்? இல்ல மாட்டேன். ஓகே. உங்களுக்கு என்ன தோணுது இது பார்க்கும்போது ஓல்ட் பிக்சர்? ஒரு பெரிய மிஸ்ட்ரி. இதுக்கு வந்து பயங்கரமான ஃபெய்த் தேவை. ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒண்ணு வந்து கிளியரா புரிஞ்சிருச்சு. ஏன்னா கிடைக்க போற ரிவார்டு வந்து மிகப்பெரிய ரிவார்டு, யாருக்குமே கிடைக்க பெறாத ரிவார்டு. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரிவார்டு கொடுக்க முடியும். எதுக்காக அதை பண்றாரு, ரிவார்டு கொடுக்குறாரு, அப்புறம் தகுதிப்படுத்துறதுக்கான காரணம் என்னது, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு அந்த தகுதியை வந்து நமக்குள்ள கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். ஸோ அதனாலதான் முதல்ல வார்ன் பண்றாரு. இதுதானே முதல்ல அவர் வார்ன் பண்ணிட்டாரு. முடியுமா முடியாதா அப்படின்றத முன்னாடியே யோசிச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. ஆமா ஆமா, எல்லா வார்னிங்கு, காஷனு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சோ அந்த ஃபெய்த் தான், அந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணதா நம்ம வந்து ப்ரே பண்ணணும் காட். கரெக்ட். சரி மத்த. அது நம்ம உள்ள போயிட்ட பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்கா காட் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா உன்ன வந்து நம்ம அந்த நெருப்பை வந்து அணைக்க கூடாது. அணைச்சிடாதபடிக்கு அடுத்த நாள் வந்து இன்னும் பெட்டரா வரதுக்கான போயிட்டு இருக்கணும். பெட்டரா வரதுக்கான போயிட்டு இருக்கணும் தவிர நம்ம அதான் ஒவ்வொரு நாளும் நம்ம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணணும், ஆராய்ச்சி பார்க்கணும். அதனாலதான் விசுவாசம் உங்களில் இருக்கிறதா சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, உங்களை நீங்களே யோசித்து பாருங்க சொல்லி பவுல் சொல்லுவாரு. எக்ஸாமின் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் யூ இன் ஃபெய்த் சொல்லிட்டு வசனமே இருக்கு. ஓகே டெய்லி. சரி ஓகேப்பா. சரி மகாபிரபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரமதந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதர நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் சத்தியத்தின் வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நன்மைக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தவி நீர் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த புத்திர சுவிகாரம் என்னும் இந்த மகிமைக்கு ஏற்றவர்களாக தகுதி உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படி கர்த்தர்தாமே எங்கள் உள்ளங்களையும் உள்ளங்களின் ஆழங்களையும் ஆய்ந்து அறிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், விசுவாசத்தின் கிரியைகளை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பிக்கணும். வரும் நாட்களிலும் கூட எங்கள் விசுவாசங்களை இன்னும் ஆழமாக நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர்தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே ஜெபின், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். பை.